நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஏபியில் கன்சிஸ்டன்சி அண்ட் வெலிடேஷன் ஃபார் ஏபி என்ற டாப்பிக்கை நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே நாங்கள் ஆல்ரெடி நான் என்ன செய்ய போகிறோம்ன்ற நான் டெமோ பண்ணி போட்டு இந்த ஆர்டிக்கிளை வாசித்து நாங்கள் விளங்கிக்கொள்வோம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ இந்த இதுக்குரிய கோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சர்வர் ஜிஎஸில் ஒரு சிங்கிள் ஃபைல் ஆஃப் கோட் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்குரிய எங்களோட ஏபிஐ டெஸ்டிங் கோடையும் நான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த கோடையெல்லாம் நான் எங்களோட இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் டிஎஸில் அதுக்குரிய ஃபைலையும் அது மாதிரி எங்களோட அதாவது ஏபிஐ டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸையும் நான் இதில் இப்போ உங்களுக்கு இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ டெமோ பண்ணி போட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன இதை பற்றி நான் என்ன சொல்ல வரமோட பற்றி நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நீங்கள் என்பிஎம் டெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே டெஸ்ட்லாம் அவங்கள பாஸ் ஆகுது, அதில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நல்ல இந்த டெஸ்ட் கேஸெல்லாம் சேஞ்சஸ் செஞ்சுருக்கேன். இப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம்னா என்பிஎம் ரன் பில்டை கொடுத்துட்டு நான் என்பிஎம் ஸ்டார்ட்டை கொடுத்து சரி என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து இப்போ எங்களோட சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட தண்டை கிளைண்ட்டுக்கு இருக்கா இங்கே வருவோம். சரி, தண்டை கிளைண்ட் அதன் மூலமாக நாங்கள் இப்போ எங்களோட ஏபிஐ டெஸ்ட்டை நான் செஞ்சு பார்ப்போம். அதில் கலெக்ஷன்ஸுக்கு போயிட்டு இப்போ ஏபிஐ டாஸ்க் மேனேஜர் இருக்குது தானே, டாஸ்கில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க என்ன சேஞ்சஸ் இங்கே வந்திருக்காண்டு. நான் பாருங்க இப்போ ஆல்ரெடி நான் இப்போ டாஸ்க் இந்த ஏபிஐ நான் வெளியிருக்கேன் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ டாஸ்க் ஒன்டே கொடுக்குறேன். கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் பாருங்க சென்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இதில் நான் முதல் பார்த்த இந்த பேலோட் ஸ்ட்ரக்சரையும் காட்டி இங்கே கொஞ்சம் வித்தியாசம் வந்திருப்பேன். முதல் எங்களுக்கு தனியாக என்ன செஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு முதல் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு இந்த ஏபிஐயில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்டா அந்த சக்ஸஸ் ட்ரூ அதோட என்ன பேலோட் என்ற விஷயம் இங்கே வருது. இப்போ இல்லை பாருங்க இதில் மெசேஜ் டாஸ்க் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. சப்போஸ் பாருங்க நான் இப்போ ஏதாவது எரர்ஸ் விட்டேன்டா டைட்டில் பைலாக நான் இப்போ அப்படி இதில் எழுதாமலும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். மேபி இந்த வேலிடேஷன்ஸ் எடுக்கும் போது இதை பார்ப்போம். நான் இப்போ சென்ட் கொடுப்போம். பார்த்தீங்களா இப்போ என்ன அந்த பாருங்க இப்போ இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் வருது 400 பேட் ரிக்வஸ்ட் இப்போ பாருங்க சக்ஸஸ் ஃபால்ஸ் பேலோட் பார்த்தீங்களா நாள். இப்போ எம்எஸ்டி வேலிடேஷன் எரர்ஸ்ன்ற ஒரு விஷயம் மெசேஜஸோட என்ன எரர்ஸ்ன்றதையும் இங்கே காட்டுது. டைட்டில் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் மஸ்ட் பி எ ஸ்ட்ரிங். பார்த்தீங்களா இப்போ நான் டைட்டில் இங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அந்த பேர் கொடுக்காதபடியால் நான் என்ன செஞ்சுருக்கேன் இங்கே ஒரு எரர்ஸ் வருது. இப்போ சரியாக கொடுத்தனால இப்போ ஒர்க் பண்ணேன். பார்த்தீங்க இதான் நான் இப்போ என்ன செய்கிறேன் வேலிடேஷன்ஸ் ஏபிஎஸ்க்கு ஆட் பண்ணி இப்போ சரியாக நான் கொடுத்தேன்டா இப்போ எங்களுக்கு என்ன வருது. இப்போ எங்களுக்கு சக்ஸஸ் ட்ரூ பேலோடு அதோட பார்த்தீங்களா எரர்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ மெசேஜ் என்ன டாஸ்க் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுதான் எங்களோட ஏபிஐன்ற ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி மற்ற ஏபிஎஸ்ஸையும் இப்போ செக் பண்ணிப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்போ கெட் ஆல் டாஸ்க்கை கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்டை கொடுக்குறேன். சரி, இப்போ பார்த்தீங்களா இதுலேயே யூனிக்கான ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்தீங்களா சக்ஸஸ் ட்ரூ இப்போ பேலோட் அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு 2 பேரோட 2 டாஸ்க் கிரியேட் பண்ண அது 2 பேரில் வந்துருக்கு. ஸோ இதை இந்த யூனிக்னஸ் எல்லாம் இப்போ செக் பண்ணல. பட் இருந்தாலும் என்ன 2 தரம் இப்போ போஸ்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தபடியாக 2 டேட்டா எனக்கு வந்திருக்கு பேலோட்டில். அதோட இப்போ மெசேஜ்லேயும் டாஸ்க் ரிட்ரீவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வரும். இப்போ வேறு கெட் ரிக்வஸ்ட்டில் வேறு வேலிடேஷன்ஸ் ஒன்றும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேணுமெண்டா அடுத்த பார்த்தீங்கன்னா கெட் சிங்கிள் டாஸ்க் இருக்குது தானே. அதில் இப்போ பிழையான ஒரு இதை கொடுப்போம். இல்லாத கொடுத்தோம்னா என்ன வருது பார்த்தீங்களா நாட் ஃபவுண்ட் வருது. அதோட அதே நீங்கள் கவனிங்க. இப்போ எங்களுக்கு அந்த ஒரு யூனிக்கான சக்ஸஸ் பேலோட் பார்த்தீங்களா டாஸ்க் நாட் ஃபவுண்ட் நோட் டாஸ்க் ஃபவுண்ட் வித் கிவன் ஐடின்னு எரர் மெசேஜும் எங்களுக்கு இங்கே வருது. அது பார்த்தா நீங்கள் அந்த எரர் மெசேஜும் எங்களுக்கு இதில் வரக்கூடிய மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ அதோட இப்போ நாங்கள் சரியான ஒரு இதை கொடுத்தோம்னு பார்த்தா பார்த்தீங்களா இப்போ என்ன செய்யுது எங்களுக்கு சக்ஸஸ் ட்ரூ மற்ற பேலோட் மற்ற இப்போ கவனிங்க இந்த ஒப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்ஜெக்ட்டுக்கெலாம் இது இருக்குது. இதெல்லாம் சிங்கிள் பேலோடாக கூடிய சிங்கிளாக வருது. சரி, டாஸ்க் ரிட்ரீவ் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. சப்போஸ் இப்போ கெட் ஆல் டாஸ்க்கை பார்த்தீங்களா இப்போ அதற்காக கொடுத்தோம்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பாருங்க தான் கிடச்சி ஒரு ஒப்ஜெக்ட்டுக்குள்ள சக்ஸஸ் ட்ரூ
மற்ற இந்த பேலோடுக்குள்ள வந்து இது வந்து அரேக்குள்ள வருது. மற்ற வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் டாஸ்க் ரிட்ரீவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து அதுக்குள்ள எங்களுக்கு எரர் சொன்னமில்லாபடியே வருது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ அப்டேட் டாஸ்க்கு கேம் பார்த்தீங்கன்னா அப்டேட் டாஸ்க்கில் என்ன செய்வோம், டாஸ்க்கு நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி இப்போ 3 டாஸ்க் இல்லை, இப்போ சென்ட கொடுத்தோன்னா எங்களுக்கு எரர் வரும். ஃபோன் வந்துட்டு சக்ஸஸ் ஃபால்ஸ், டாஸ்க் நாட் ஃபவுண்ட் எல்லாம் அந்த மெசேஜஸும் வேறு நாங்கள் வர்ற மாதிரி இதை செஞ்சுருக்கோம். இதே சரியான கொடுத்தோம். அதாவது வந்து இப்போ டாஸ்க் 2 அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து டாஸ்க் 2 அப்டேட் நான் இப்படி இதை கொடுத்துருப்பேன். இதை கொடுத்துட்டு இதை கொடுத்து சென்ட கொடுத்துட்டா பாருங்க. இப்போ பார்த்தீங்களாண்ணே, இப்போ பார்த்தீங்கன்னா பேரோட ஸ்ட்ரக்சர் எப்படி வருது. இப்போ எங்களுக்கு வந்து ட்ரூ பேரோட் ID2 டாஸ்க் 2 அப்டேட்டட் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி டிஎஸ்சி டாஸ்க் 1 இருக்கு. அதே நான் இப்போ மாற்றுவோமா? சரிண்ணே, இப்போ அதே மாதிரி இப்போ நான் மாற்றினால் அதில் வேறு எதாவது பார்ப்போம். சரிண்ணே, இதில் வந்து பார்க்கல. இப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, இப்போ டிஎஸ்சி டாஸ்க் 2 வருது. அதை கொடுத்து இப்போ சென்டர் கொடுத்துட்டேன்டா இப்போ எனக்கு அது மாறிடு. இப்போ நான் இப்போ பாருங்களா டாஸ்க் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு இப்போ கெட் ஆல் டாஸ்க்கு போய் பார்த்தேன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்களா இப்போ அந்த அப்டேட் பண்ணுற டாஸ்க்கும் இங்கே இல்லை எனக்கு வந்திருக்கு. சரி, ஸோ அந்த வேலிடேஷன்ஸை வந்து நான் சரியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ டிலீட் டைம் இருக்க பார்ப்போம். டிலீட் ரிக்வஸ்ட் டாஸ்க் பண்ண அழிப்போமே சென்ட் கொடுத்தோம்னால் பார்த்தீங்களா இப்போ சக்ஸஸ் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொடுத்துனாங்க. இப்போ சப்போஸ் இப்போ இல்லாத இதை பார்ப்போம். இல்லாத ஒரு 4 ஐடி இல்லை பார்த்தீங்களா. இப்போ டாஸ்க் நாட் ஃபவுண்ட் என்ன எரர்ஸ், நோ டாஸ்க் ஃபவுண்ட் த கிவன் ஐடி என்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த இதன் மூலமாக உங்களுக்கு என்ன நாங்கள் செய்ய வர்றோம்ன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இல்லை வந்திருக்கும். அதாவது அதான் கான்செப்ட். இல்லை வந்து பார்க்கல எங்களோட இந்த ஆக்டிவிட்டின பேரே வந்து என்ன கன்சிஸ்டன்சி அண்ட் வேலிடேஷன். ஏன் அந்த கன்சிஸ்டன்சின்னு போடுறோம், அந்த கன்சிஸ்டன்சி போடுறது காரணம் என்னென்னா எங்களுக்கு அந்த பேலோடுன ஸ்ட்ரக்சர், அதாவது ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னானே ஒரு சக்ஸஸ் மெசேஜ், அதோட பேலோட், அது எம்எஸ்ஜினா மெசேஜஸ் எரர்ஸ். இப்போ அதோட வேலிடேஷன்ஸே நான் ஆட் பண்ணபடியே தான் நான் என்ன இருக்குன்னா எரர்ஸல் வேலிடேஷன் எரர்ஸுக்கால அதை பார்ப்போம். அப்போ பேரோட நல்லா வந்தது. ஸோ இதுக்கு தான் நான் கன்சிஸ்டன்சி அண்ட் வேலிடேஷன்ஸ் இந்த கான்செப்டை இங்கே கொண்டு வரோம். ஸோ இதுதான் நாங்கள் இங்கே பார்க்குற விஷயம். இல்லை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், இன் API development it's essential to provide a consistent and informative responses for client applications. Structured response format helps in delivering a clear feedback on request success, any errors, and useful data payload. In the following code, let's implement a validation mechanism so that each response align with a standardized format. அதான் மெயின் கான்செப்ட். ஒரு கன்சிஸ்டன்சியை நீங்கள் என்ன செய்யலாம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நாங்கள் என்ன செய்யறோம், ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்குறோம். ஸோ இதோட API எழுதிகளை வந்து நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸாக வந்து எங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் அச்சீவ் பண்ண என்னென்னதை நாங்கள் செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன அந்த சர்வர் JS கோடாக இருக்குது. சரி, ஸோ இப்போ இந்த கோட் நான் ஆல்ரெடி எங்களோட VS கோடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ அதோட இப்போ கீழே இருக்கிற கோடு என்ன இருக்குது, இது எங்களோட டெஸ்ட் எங்களோட API டெஸ்ட்டுக்குரிய கோடாக இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த பழைய வெர்ஷனுக்கும் இப்போ இருக்கிற வெர்ஷனுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குன்ற பார்த்துட்டு போட்டு உள்ளுக்கு வரும். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுற வழியாக நான் பழைய வெர்ஷனுக்கும் இதுக்கு என்ன கோட் சேஞ்சஸ் நான் ட்ராக் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. இப்போ எங்களுக்கு நான் 2 ஃபைலாம் காய வச்சுருக்கேன். அதாவது server.tsலையும் டாஸ்க் API.ts ஃபைல்லையும் காய வச்சுட்டு தான் எனக்கு மோடிஃபைன்னு காட்டுது. ஓகே, அந்த என்ன மோடிஃபிகேஷன் சேஞ்ச் கூட பார்ப்போம். அதுக்கு இந்த டப்புக்கு நான் போனோம்னா server.ts தான் எனக்கு மெயின் ஃபைல். அதோட இப்போ கிளிக் பண்ணுவோம். சரி, இப்போ நான் இது பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் சைட் பை சைடாக இதுதான் பழைய வெர்ஷன் ஆஃப் கோடுக்கும் புது வெர்ஷன் ஆஃப் கோடுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குன்ற ஓவியோ பார்த்து போட்டு நான் அப்புறம் இல்லையில் கொடுப்போம். இல்லை பாருங்க ஸ்பேசஸ் விட்டபடியாக இந்த இங்கே காட்டுது. சரி, இப்போ மெயினான சேஞ்சஸ் பாருங்க. மெயினான இப்போ என்னென்ன இதில் மாற்றிக்கிறேன், இந்த ஸ்டாஸ் URL மாற்றல, கெட் டாஸ்க் ID ஃப்ரம் URL மாற்றல, இல்லை சின்ன ஸ்பேஸ் விட்டுருக்கனால வந்திருக்கு. மேலே கெட் ரிக்வஸ்ட் பாடி அது மறுபடியும் தான் பார்த்தேன், அதுலேயுமே சேஞ்ச் இல்லை. இங்கே நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா புது வெர்ஷன் ஆஃப் கோட் இருக்குது தானே, அதில் நான் என்ன செய்கிறேன்னா சென்ட் பார்த்தீங்களா, சென்ட் ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு புது ஃபங்க்ஷனை வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கோட் எப்படி ஒர்க் பண்ணுன்னு இப்போ இண்டிவிஜுவல் லெவலில் போய் பார்ப்பேன். அது சேஞ்சஸ் பண்ணுறேன். சென்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் சேஞ்சஸ் இந்த புது ஃபங்க்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த க்ரியேட் லெவலும் வித்தியாசம் இல்லை. மற்ற விஷயங்களை கவனிங்க. இதில் என்ன நடந்திருக்குண்டா, பழைய வெர்ஷனில் இருக்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா, இந்த
இந்த இவ்வளோ கோடிங்கும் இப்போ என்ன ரிப்ளேஸ் ஆகிருக்கு, இந்த சென்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களானே, எல்லா அந்த ரெஸ்பான்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுற இடங்கள் எல்லாமே அந்த சென்ட் ரெஸ்பான்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை நாங்கள் இங்கே கோல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதான் நாங்கள் செஞ்சுருக்கவே இல்லை. அதோட இப்போ பார்த்தீங்களா, இப்போ புதுசாக வந்து மற்ற இப்போ நீங்கள் போஸ்ட் ரிக்வஸ்ட்லாம் பாய்க்கில் எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், வேலிடேஷன் சம்மந்தப்பட்ட கோடிங்களையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். சரி, ஸோ இதான் நாங்கள் இப்போ இங்கே செஞ்சுருக்க வேலை. சரி, அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் இப்போ சிவப்பாக காட்டுற இடமெல்லாம் கூட அழிவட்டு ரேஸ் ஆகி அதுக்கு பதிலாக நாங்கள் சென்ட் ரெஸ்பான்ஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அது மாதிரி தான் நீங்கள் சிவப்பாக காட்டுற விஷயங்கள்லாம் அதான் உங்களுக்கு இல்லை காட்டுது. சரி, ஸோ இதுதான் வந்து நாங்கள் செய்கிற சேஞ்சஸாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா சிவப்பாக காட்டுற இடங்கள்லாம் வந்து இப்போ எங்களுக்கு இதை வந்திருக்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் சென்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது தான் நாங்கள் இப்போ காய்ச்சிருக்கோம். சரி, ஸோ இப்போ இதான் நாங்கள் செஞ்ச சேஞ்ச் இந்த என்ன server.jsல. வாங்க நாங்கள் இந்த கோடுகளை இப்போ டீட்டெயில்டாக என்ன நடந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிச்ச இந்த கோடெலாம் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபங்க்ஷனு சென்ட் ரெஸ்பான்ஸ். சரி, இதில் என்ன செய்கிறோம்னு பாருங்க, இதோட ஃபங்க்ஷன் சென்ட் ரெஸ்பான்ஸ் இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் பார்க்கல. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இதில் வந்து எத்தனை பேராமீட்டர்ஸை வாங்குறோம்னு பாருங்க. இப்போ ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டரை வாங்குகிறோம். அது என்ன சேவர் ரெஸ்பான்ஸ் ஒரு என்ன டைப்பாக இருக்கும். அது மாதிரி ஸ்டேட்டஸ் கோடை வாங்குகிறோம், அது நம்பரில் வர போகிறார். அடுத்து சக்ஸஸ் என்னது என்ற ஒரு இதை வாங்குகிறோம். பேலோடு என்ற ஒரு விஷயத்தை வாங்குகிறோம். மெசேஜஸ் என்ற ஒரு விஷயத்தை வாங்குகிறோம். எரர்ஸ் என்ற விஷயத்தை இங்கே எரர்ஸோட ஸ்ட்ரிங் அரையாக இங்கே வாங்குகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதோட அரோ ஃபங்க்ஷனாக நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ எழுதி போட்டு இதில் என்ன செஞ்சுருக்கேன், அந்த ரெஸ்பான்ஸ் இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணி தான் எங்களோட லாஜிக்கு. அதெல்லாம் என்ன செய்கிறேன்டா, அதுக்குள்ள இருக்க ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் கோடை வந்து என்ன செய்கிறேன், இங்கே கேட்டு வாங்குற அந்த ஸ்டேட்டஸ் கோடால் அதை வந்து ரப்பியிருக்கேன். செட் ஹெடராக பார்த்தீங்களா, செட் ஹெடராக கொடுத்து போட்டு கண்டென்ட் டைப் பண்ண இதில் வந்துட்டு பார்த்துட்டு application.jsனை கொடுத்துட்டு இப்போ நான் இப்போ அனுப்ப எல்லா ரெஸ்பான்ஸுமே என்ன இருக்கும், நான் இப்போ அந்த பேலோட வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி போட்டு ஜேசனாக மாற்றி அனுப்புகிறேன். என்ன சக்ஸஸ் மெசேஜ் என்ன, சரி, மேலே பேலோட் என்ன பேலோட் வருது, சரி, இங்கேருந்து வருது மேலே மெசேஜ், சரி, மேலே எரர்ஸ். அதுக்கு ஒரு இது வந்து ஒரு காமன் ஃபங்க்ஷனோடைய என்ன செய்திருக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து ஒரு காமன் ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். சரி, இப்படி நான் செஞ்சபடியே பாருங்க, நிறைய இடங்களில் பார்த்தீங்களா இந்த இப்போ சிம்பிளாக இப்போ இந்த டாஸ்க் இதில் கெட் ஓல் டாஸ்க். சரி, அது இப்போ என்ன செய்யறேன், முதல்ல வெர்ஷன் ஆஃப் கோடில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி லைன் ஆஃப் இதாக இருந்ததாக உங்களுக்கு காட்டினேன். இதில் நீங்கள் பார்க்கல எல்லாமே என்ன உங்களுக்கு இந்த லைன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வெர்ஷனில் பார்த்தீங்களா இவ்வளோ 3 லைன் ஆஃப் கோடையும் பார்த்தீங்களா இப்போ சிம்பிளாக வந்து நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சரி, அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கல இல்லை server.tsக்குள்ள போனீங்க என்றால் சரி இதில் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இல்லை என்ன அதனால் சென்ட் ரெஸ்பான்ஸ்ன்றதுக்காக இப்போ என்ன செய்கிறோம், முதலாக வந்து என்ன ரெஸ்பான்ஸ்ன்றதை இங்கே பாஸ் பண்ணுறோம். சரி, அந்த வேறு ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணுவோம். அதுலேருந்து நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ வேறு ரெக்வஸ்ட் நாங்கள் இதுக்கு பாஸ் பண்ணது தானே, அதில் நாங்கள் ஸ்டேட்டஸ் கூட வந்து சென்ட் பண்ணலாமே. அப்போ அதால் வந்து இப்போ ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேராமீட்டராக வந்து என்ன ஸ்டேட்டஸ் கோடு எங்களுக்கு 200 வந்திருக்கு. அது மாதிரி இப்போ நாங்கள் சக்ஸஸ் வந்து என்ன அது ட்ரூ என்ன அது ட்ரூவான்னு கொடுக்குறோம். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் வர போகிறதில்ல. மேலே எங்கள் பேலோட் வந்து என்னவாக இருக்கும், அது வந்து டாஸ்க்காக இருக்கும். அடுத்த வந்து எங்கள் என்ன அந்த இது எரர்ஸை வந்து ஒரு அரே சிம்பிளாக இருக்கக்கூடிய டாஸ்க் ரிட்ரீவ் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் இதை வந்து நான் என்ன செய்கிறோம் அதில் வந்து போட்டிருக்கோம். இப்போ இது மாதிரி பார்த்தீங்களா உங்களோட ஒரு சிங்கிள் இதை நீங்கள் எடுக்கல, என்ன சிங்கிள் டாஸ்க்கை நீங்கள் எடுக்கல, அதில் மேபி இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி கெட் டாஸ்க் ஃப்ரம் யூஆர்எல் படுத்துறான். இப்போ உங்களுக்கு டாஸ்க் ஒன்று இல்லைன்னா அப்போ ஏறுறேன்னு அதான் பார்த்தீங்கன்னா வேறு ரெஸ்பான்ஸ் அப்படி அனுப்பிட்டு 400 ரெஸ்பான்ஸாக கொடுக்குறோம் அந்த இதுக்கு. சரி, அது ஃபோல்ஸ் அந்த ஃப்ளாகை கொடுக்குறோம். சரி, எங்கள் சக்ஸஸ் அதுக்கு பேலோட் பார்த்தீங்க ஒன்று வேறு நல்லா கொடுத்து போட்டு அதுக்குரிய என்ன செய்கிறோம், இப்போ இன்வெலிட் என்ன டாஸ்க் ஐடி என்ன வந்து உங்களோட என்ன இருக்குது, உங்களோட என்ன மெசேஜஸாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எரர்ஸை அனுப்புறதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து இங்கே இந்த இதுக்கு ஒரு அறையாக பாஸ் பண்ணிடுறீங்க. இப்போ அது மாதிரி இப்போ என்ன செய்கிறீங்க, இப்போ அது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அது ரிட்ரீட் ஆகிட்டுன்னா ரெஸ்பான்ஸ் 200 கொடுத்து போட்டு இப்போ டாஸ்க் ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குங்க. இந்த சக்ஸஸ் கேஸில் எங்களுக்கு என்ன செய்யதில்லை, எரர் மெசேஜை ஃபில் பண்ண தேவையில்லை. சரி, அப்படி கிடைக்காம விட்டது தான் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த எரர் மெசேஜுகளை அந்த அறைகளை அதை வந்து புஷ் பண்ணி விடுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் சேஞ்சஸ். அதோட இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை பார்க்கலாம் என்ன விஷயம் இங்கே வருது, நான் வந்து ஆல்ரெடி நான் பார்த்தேன் இதில் என்ன நடக்குதுன்னு போட்டு நீங்கள் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு அந்த சேஞ்ச் பார்க்கல
புதுசாக வந்து இந்த வேலிடேஷனை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்கிறோம், இப்போ அதெல்லாம் பாருங்க. இப்போ இந்த வேலிடேஷன் உங்களுக்கு டைட்டில் வந்து என்ன இருக்கும், நல்லா இருக்குமெண்டா உங்களுக்கு அந்த எரர்ஸ் டாட் புஷ்ன்ற ஒரு இதுக்குள்ள திஸ் ஆர் ரிக்வயர்ட் பட் நாட் பி ஸ்ட்ரிங் அந்த விஷயமெல்லாம் போடுறோம். அது மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு வேலிடேஷன் போட்டிருக்கிறோம். சரி, அது மாதிரி இப்போ காம்ப்ளீட்டடுக்கும் ஒரு வேலிடேஷன்ஸ் வந்து இங்கே போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் இருக்குமெண்டா நாங்கள் என்ன செய்யணும், இங்கே இந்த கட்டத்திலே அந்த வேலிடேஷன் த்ரோ பண்ணி போட்டு நாங்கள் என்ன செய்யணும், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடணும். புதுசாக வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வந்து டாஸ்க்கை ஆட் பண்ண விடக்கூடாது. அதான் ரிட்டர்னை வந்து இங்கேயே போட்டுட்டு அதுக்கு இந்த சென்ட் ரெஸ்பான்ஸை இதை கொடுத்தாலே நடந்துடும். எங்களுக்கு வந்து அங்கே ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு சென்ட் ஆகிடும். சரி, இப்போ அதுக்கு பேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் பார்க்கல. இப்போ இதில் என்ன செய்யலாம், இப்போ மிச்சம் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டாஸ்க் ஆட் ஆகுமாண்டா நாங்கள் என்ன செய்யலாம், இதை இப்போ டாஸ்க் ஆட் பண்ணி போட்டு டாஸ்க் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யலாம் போட்டுவிடுறோம். அதில் அதே மாதிரி சென்ட் ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனுக்காக இங்கே ஹேண்டில் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறோம், புட் மேட்டுக்கும் அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த சென்ட் ரெஸ்பான்ஸ் மேட்டால் அதை வந்து நாங்கள் இப்போ ரீஃபேக்டாக கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அது பிள்ளை இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்கல பார்த்தீங்களா, இவ்வளோ அந்த வேலிடேஷன் சம்மந்தப்பட்ட கோடையும் வந்து இப்போ நாங்கள் அங்கே இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இந்த புட் ரிக்வஸ்ட்டுக்கு. மற்றபடி வேறு சேஞ்சஸ் என்ன ஒன்றும் இல்லை. இதில் நான் சில விஷயங்கள்னா இந்த சென்ட் ரெஸ்பான்ஸ் இந்த கோட் மூலமாக நாங்கள் வந்து அதை ரீஃபேக்ட் பண்ணி மற்ற இதிலையும் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், அதுக்கு சம்மந்தப்பட்ட பேரோடையும் நான் இப்போ அனுப்பியிருக்கோம். அது மாதிரி தான் இப்போ டிலீட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிலீட்டுக்கும் அதே தான். இப்போ இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கல என்ன செய்யலாம், ரெஸ்பான்ஸ் 3 லைன் ஆஃப் கோடிங் இந்த இதை வந்து எல்லாமே அடிச்சுட்டு சென்ட் ரெஸ்பான்ஸ் திருப்பி ரீயூசபிள் ஃபங்க்ஷனால் இதை வந்து நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு இந்த கோடுக்குரிய என்ன விளக்கமாக இருக்குது. சரி, அது மாதிரி தான் இப்போ எங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்து இப்போ எங்கள் டெஸ்ட் ஃபைலில் செஞ்சுருக்கிறோம்டையும் பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட டாஸ்க் ஏபிஐ டெஸ்ட் இருக்குது தானே, அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வெளில வந்து பார்த்துக்கோங்க இதில் என்ன சேஞ்சஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதிலே நான் பார்த்தோம்னா வேறு மேலே இருக்கிற இம்போர்ட்ஸில் ஒரு இதுவும் இல்லை. இப்போ என்ன செய்யலாம், சிம்பிளாக வந்து இப்போ அந்த டைட்டில் இருக்க மாற்றிருக்கோம், டாஸ்க் ஏபிஐ வித் வேலிடேஷன் ஒரு டைட்டில் மாற்றிருக்கோம். சரி, மற்றபடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஹார்ட்லாம் ஸ்பேசஸ் விட்டு தான் இதில் ஹார்ட்டுது. ஓகே, இதில் நீங்கள் பார்க்கல. அடுத்த விஷயமா நீங்கள் பார்க்கல, இதில் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே இதில் பார்த்தீங்கன்னா பேலோட ஸ்ட்ரக்சரும் வந்து கொஞ்சம் இங்கே மாறி இருக்கு என்ன. அதால் வந்து நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தம் இதில் வந்து இப்போ முதல்ல இந்த 2B01 இருந்தது, இப்போ 2 மேட்ச் ஆஃப் நியூ டாஸ்க் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்த எக்ஸ்பெக்டட் பேலோட் வந்து இப்போ சக்ஸஸ் ட்ரூ அந்த பேலோட இது இருக்குது தானே. ஸோ சப்ஜெக்ட் ஒன்று நியூ டாஸ்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கோடை வந்து இன்னும் கூட செய்கிறோம் நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ அது மாதிரி தான் இல்லை. இப்போ இதே நீங்கள் இப்போ ஒப்சர்வ் பண்ணி பார்க்கல, இதில் என்ன இப்போ 2B இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அரே அந்த இருக்குது தானே. அந்த இதாக இருந்து இப்போ நாங்கள் இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு சோர்ஸ் கோடை இதை போட்டு அந்த பேலோடும் வந்து இப்போ சக்ஸஸ் பேலோட் இந்த ஃபார்மெட்டில் வரக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி தான் இப்போ இதில் பார்த்தீங்களா, இதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு என்னவா இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து இப்போ நான் இப்போ சில விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ரிட்ரீவ் டாஸ்க் பை ஐடின்னு வைக்கல. இப்போ அதுலேயும் நான் சில சேஞ்சஸை வந்து என்ன செஞ்சுருக்கோம் செஞ்சு போட்டு இப்போ இதில் என்ன இந்த எல்லாமே இந்த கன்சிஸ்டன்டான பேரோட வர்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அங்கே வருது. அது மாதிரி தான் இப்போ இதில் பார்க்கல. இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ உங்களை அப்டேட்டை இது பண்ணிக்கலையும் அதே கன்செப்ட் தான். நீங்கள் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஹார்ட் இல்லாமல் தான் என்ன செய்யலாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது இப்போ இல்லை வேறு சில இதுகளையும் நாங்கள் இப்போ என்ன செய்யிருக்கோம் அதை கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ அதை நாங்கள் இப்போ இல்லை எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த கோடிங்கில். அது மாதிரி தான் இப்போ இந்த டிலீட் கோடிங்லேயே நீங்கள் பார்க்கல. இப்போ என்ன சேஞ்சஸை இங்கே நாங்கள் புதுசாக பழைய வேர்ஷனுக்கும் இப்போவும் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு மாறி இருக்கின்றதை நீங்கள் இதில் ஒப்சர்வ் பண்ணலாம். ஸோ இதுகள்லாம் வந்து நான் இதில் செய்ய சேஞ்சஸாக இருக்குது. சரி, இப்போ இப்போ நீங்கள் பார்க்கல வேணும்டா திருப்பி இருக்கா நான் உங்களுக்கு இந்த இதை காட்டலாம். இப்போ டாஸ்க் ஏபிஐ டெஸ்ட் கொடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு தொகை வீடியோவில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குற அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் பாடி இப்போ இந்த ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு என்ன விஷயங்களாக இந்த டெஸ்ட் ஃபைலில் காணப்படுது. ஓகேண்ணே. ஸோ இதை வந்து நீங்கள் கோடை வந்து இங்கே ஃபர்தராக கோ த்ரூ பண்ணிக்கல. இன்னும் வந்து இதில் என்ன சேஞ்சஸ் செஞ்சுருக்க மாட்டது உங்களுக்கு கிளியராக விளங்கும். சரி, இதோட நாங்கள் இந்த வீடியோ செய்வோம். தேங்க்யூ.